தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் வாய்ஸ் ஆஃப் வாணிங்க. நான் அமீர். என்ன மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறது? நிறைய புலம்ப விட்டாங்க. எப்படி இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு புலம்புற ஒரு சுச்சுவேஷன் தான். இப்படி பண்ணா நீ எப்படி நம்ம பொழைக்கிறது? ஃபர்ஸ்ட் கொரோனான்னு சொல்லி ஒரு பீரியட் அது ஒண்ணு கொண்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் சரி அது முடிஞ்சு இப்போ கொஞ்சம் செட்டில் ஆகலாம், ஃப்ரெஷ்ஷா லைஃப் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கையில இருக்கிறது அது இதுன்னு போட்டு எல்லாத்தையும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3-4 வருஷம் பயங்கர கஷ்டப்பட்டு இப்பதான் பிசினஸ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் மேல எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம், வளர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்பிடென்ட் வந்து இங்க நிக்கிறப்ப டமால்னு ஒரு குண்டை போட்டாங்க பாத்தீங்களா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டம்னா என்னங்க, ஓரளவுக்கு எல்லாருக்குமே எல்லா ஃபீல்டுமே சரி கொரோனாக்கு அப்புறம் இப்பதான் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகி கொஞ்சம் நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கிறோம். ஆனா திடீர்னு சொல்லிட்டு இந்த வார், என்னடா எல்லாரும் பேசுற மாதிரி நீயும் வார பத்தி பேச ஆரம்பிச்சு. அப்கோர்ஸ் எல்லாரும் வந்து அவங்களோட ஃபோக்கஸ்ல பேசுறாங்க, என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஸோ அஸ் பிசினஸ், நம்மளோட பிசினஸ்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், எந்த அளவுக்கு சேஃப் பண்ணிக்கலாம், சேஃபா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணிட்டேன். போயிட்டு இருக்க ஒரு சில விஷயங்களே நல்லா போயிட்டு இருக்கதே கொஞ்சம் நானே கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோங்க. என்னோட மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ஹோல்சேல் ஸ்டார்ட் பண்ணி அதுவும் போயிட்டு இருக்கிறோம். உங்க எல்லாத்தோட ஆசீர்வாதத்தினால மட்டும்தான் அது சூப்பரா போயிட்டு இருக்கு. அது எல்லாரோட பிரார்த்தனை அண்ட் எல்லாத்தோட ஆசீர்வாதம் என்ன நிறைய வந்து பேசியிருக்கிறாங்க, நிறைய பிளஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தோட இதுலதான் இன்னைக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. பட் இந்த காலகட்டத்துல நம்ம எல்லாத்துக்குமே சொல்றேன், இப்ப இந்த வார் கிரைசிஸ்ல சாப்பாட்டுக்கே கஷ்டமாயிரும்னு பயமுறுத்துறாங்க. ஏன்னா வந்து அடுத்து பெட்ரோல் கிடைக்காது, கேஸ் ஓரளவுக்கு கமர்ஷியல் கேஸ் எல்லாமே ஸ்டாப் ஆக போகுது. அதை ஒரு வாரம் சொல்லி இப்போ அந்த எண்டு வந்துருச்சு. இன்னைக்கு கமர்ஷியல் கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஹோட்டல் எல்லாம் இழுத்து மூடணும். ஒரு காலத்துல கொரோனா டயத்துல எல்லாங்க ஹோட்டல்ல தான் வியாபாரம் இருந்துச்சு. நம்மெல்லாம் கூட பேனு பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஹோட்டலும் பலசரக்கடை மட்டும்தான் வியாபாரம் சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த ஹோட்டலை மூட வச்சிட்டானுங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பீரியட் தான் பார்த்துக்கோங்களேன். அவங்களுக்கு கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்கு நேச்சர் ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சுன்னா நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே எல்லாமே ஒரு டயத்துல கிடைச்சிட்டு தாங்க இருக்கு. அதை நம்ம ஆனால் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஆனா இந்த காலகட்டத்துல மக்களே தயவு செஞ்சு ரொம்ப யோசிச்சு முடிவெடுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் வேலையில போறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, வீட்லயே இருந்தாலும் அவங்களுக்கு மாசம் சம்பளம் வந்துடும். ஐடியில் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் மறுபடியும் போங்க, வீட்லயே போய் உட்காந்து பண்ணுங்க. காசு கட்டிங் சொல்லிட்டு அவங்களுக்கும் காசு கட்டிங்க, அந்த கேப் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸ் இருக்கு, டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாம் கம்மி பண்ணிட்டு மறுபடியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதாவது ஆஃபீஸ் போனா கூட 8 மணி நேரம் 9 மணி நேரம் தான் வேலை. ஆனா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கொடுத்துட்டு 10 மணி நேரம் 15 மணி நேரம் கூப்பிட்ட டயத்துல வந்து வேலை அப்படியே வேலை வாங்க ஆரம்பிச்சிருவானுங்க. அப்புறம் பிரைவேட் செக்டர்ஸ்ல வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு கஷ்டம் தாங்க. அவங்களே என்ன சொல்லுவாங்க, ஒரு சில கம்பெனிஸா இருக்கட்டும், ஒரு சில இடத்துங்களை வந்து நீங்க இங்கேயே இருந்து கூட தங்கி வேலை பாரு, உனக்கு சாப்பாடு எல்லாத்தையும் கூட நாங்க அக்கமடேஷன் எல்லாம் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மேபி நடக்கலாம். ஃபியூச்சர்ல ப்ரெடிக்ட் பண்ண முடியாத நிறைய விஷயங்கள் கண்டிப்பா நடக்க போகுது. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்களேன், இது எல்லாமே ஒவ்வொரு செஞ்சுரிலையும் இது நடந்துட்டு தான் இருக்கு. 100 வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்த்தோம்னா அப்பயும் இது மாதிரிதான் பண்ணானுங்க. அப்பயும் அந்த நல்லா செக் பண்ணி பாருங்க. அந்த நம்மளுக்கு இப்ப கொரோனா வந்த மாதிரி அந்த காலகட்டத்திலயும் ஏதோ ஒரு இன்ஃபுளுன்ஸா இந்த நோய் அந்த நோய்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டிசீஸை இழுத்து விட்டு அப்பயும் மக்கள்ல 2-3 வருஷம் உட்கார வச்சுட்டு இது எதுக்கு தான் பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நிறைய வந்து நம்ம யூடியூப் அதெல்லாம் பார்த்தோம், மண்டே குழப்பினோம்னா இலுமினாட்டின்னுவாங்க, அதுன்னுவாங்க இதுன்னுவாங்க. ஆனா ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒருத்த வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்றான் எல்லாத்தையும். ஏன்னா மனுஷன் கையில எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் அழிச்சிருவோம். இந்த உலகத்திலே ரொம்ப மோசமான உயிரினால் நம்ம மனுஷங்க தான். நம்ம மட்டும்தான் வாழணும், நம்ம மட்டும்தான் இந்த பூமியில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடும். ஸோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பிரேக் அடிச்சு எதுவும் நம்மள எதுவும் பண்றாங்களா இது வந்து புரியல. நிறைய பாக்குறோம், நிறைய சோசியல் மீடியா வந்ததுல இருந்து நிறைய காசிப்ஸ் பாக்குறோம், நிறைய காசிப்ஸ் கேட்கிறோம். ஆளாளுக்கு யூடியூப் சேனல்ல ஏதாவது ஒன்று எடுத்து போட்டு விட்டு மண்டை கழுவுறது அந்த மாதிரி விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. பட் இப்போ நடந்துட்டு இருக்க இந்த கரண்ட் கிரைசிஸ் அஃப்கோர்ஸ் ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்கன்னா நம்ம புடவைங்கள கிடையாது, சாப்பிடுறதுக்கு தான். உண்மையை சொல்லணும்னா விலைவாசி கண்டிப்பா இன்னும் 2-3 மடங்கு ஆகும். ஆகல, நல்ல ஃப்ளோவாவே கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னாலுமே இடையில கொஞ்சம் திருட்டு பசங்க இருப்பாங்க. என்ன மாதிரி திருட்டு பசங்கன்னா, பதுக்குறது. இப்பயே வந்து எல்லாத்தையும் ஸ்டாக்ஸை வாங்கி ஏதாவது அந்த சாப்பாடு சம்மந்தப்பட்டது, கிரோசரிஸ், ரைஸ் அது எல்லாத்தையும் வாங்கி குடோன்ல போட்டுட்டு எல்லாத்தையும் அடைச்சு வச்சுட்டு கடைசியில நல்ல செம்ம பீக்ல போறப்ப இன்னைக்கு அரிசி மூட 1000 ரூபாய் 1500 ரூபாய் விற்கிறேன்னா அப்ப 3000 ரூபாய் கூட சொல்லுவானுங்க. டிரான்ஸ்போர்ட் இல்லை, எதுவும் வரல, வேணும்னா வாங்க இல்லாட்டினா விடு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அதெல்லாம் நடக்கும். அதாவது நம்மளுக்கு தேவையான பேசிக் திங்ஸ் மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பிசினஸ் இருக்கும், அதாவது அழுகி போற சமாச்சாரம் கிடையாது. நீங்க வாங்கி வச்சிருந்தீங்கனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் நம்மளுக்கு வித்துக்கலாம், அது வேற விஷயம் கிடையாது. எல்லாத்தையும் இழந்தாலும் தயவு செஞ்சு கான்பிடென்ட் மட்டும் இழக்காதீங்க. ஆனா அப்பட்ட கொரோனால இருந்தே மீண்டு வந்துட்டோம்.
ஓரளவுக்கு சமாளிச்சு எல்லாம் வந்துட்டோம். அதுக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் இப்ப கொண்டு வரானுங்க மறுபடியும் கிரைசிஸ். இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, எவனோட ஈகோக்கெல்லாம் நம்ம பலிகடாக வேண்டியிருக்கு. எவனோட திமிருக்கும் நிறைய அரசியல் பேசலாம், பட் இதுல நம்ம பேசக்கூடாது. நிறைய அரசியல் பேசலாம் தான் இருக்கு, ஆனா நம்ம சேனல்ல அது பேசக்கூடாது, அது வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் இது உலக அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பேசி விட்டு போயிடலாம். எவனோ ஒருத்தன் எப்படியோ உண்மையிலேயே பிரில்லியண்டா நீ காசு இருந்தா போதும் இந்த இப்பெல்லாம் நீ அதிபர் ஆயிடலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு உள்ள ஓடி போச்சு. ஒண்ணுமே பண்ண முடியல. ஈகோ, நான் எடுத்துட்டேன், நான் பின்னாடி போக முடியாது, நான் தான் பெரிய ஆள், அடிச்சு இது பண்ணுவேன், இன்னொருத்தனை அடிச்சா நான் பணிஞ்சு போக மாட்டேன், நான் ஏன் வழியா இருக்கிற கப்பல் போக்குவரத்து எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா ஒருத்தன் என்னடானா நான் தான் உலகத்துல ரொம்ப பலசாலியான ஆளு, நான் சொல்றதான் எல்லாத்தையுமே கேட்கணும், எல்லா கண்ட்ரிக்காரனும் வந்து பொருளாதாரமே ஏற்ற மக்கள். இதுல ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஏன் ஹிந்தி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றோம் தெரியுங்களா? ஹிந்தி தெரியாத போடா, ஹிந்தி வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் வேணான்னு ஒதுங்கி இருக்கிறதுக்கு ரீசன், செம்ம ரீசன். ஏன்னா இன்னைக்கு இங்கிலீஷ் உலகத்தை ஆட்டி படைக்குது. இன்னைக்கு அவன் நினைச்சதுதான் இங்கிலீஷ் தான் எல்லா கண்ட்ரிலையும் காமன் லாங்குவேஜ். 4-5 லாங்குவேஜஸ் இருந்தாலும் அந்த மக்கள் அவங்களோட பேசிக் லாங்குவேஜை விட்டுட்டு செகண்ட் தெரிஞ்சிருக்குது இங்கிலீஷ் தான். ஸோ அதுலயே நம்ம சுத்து போட்டான். ஜஸ்ட் இது ஒரு லாங்குவேஜஸ் தானே, எல்லாத்துக்கும் கதை, எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கிற நல்லது தானே, எங்க போனாலும் பேசிக்கலாம்ல யோசிக்கிறோம். அதைத்தான் நம்ம இங்கேயும் யோசிக்கிறோம். ஹிந்தி தானே பேசிக்கலாம், இந்தியா ஃபுல்லா எங்க போனாலும் பேசிக்கலாம் வச்சுக்கலாம்னு சொன்னா கடைசியில அது வந்து ஃபைனலா நம்மளை வந்து ஆதிக்கம் செலுத்துதுங்க. அது கைக்குள்ளதான் நம்மள அடக்குது. இங்கிலீஷ்ன்ற ஒரு விஷயத்த, இது லாங்குவேஜ் தான், இதுக்கு தனியா வந்து பிஹெச்டி எடுத்து டாக்டர் எடுத்து பண்றவங்களுக்கு தான் தெரியும் இது எந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயம். ஒரு லாங்குவேஜ் சைலண்டா வந்து நம்ம மைண்டுக்குள்ள உட்காந்து, நம்ம ஊருக்குள்ள உட்காந்து நம்மளை ஆக்குபை பண்ணி எல்லாத்தையும் அழிச்சிரும், சாப்பிட்றோம், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு விஷயம் போய் மேல உட்காந்துரும். அதனாலதான் நம்ம ஊர்ல வந்து ஹிந்தி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்லயே இருக்கிறனால நம்ம ஓட்டிட்டு இருக்கிறோம். பட் அப்படி இப்படி பார்த்தாலும் இங்கிலீஷ் ஆக்குபை பண்ணிருச்சு இல்லையா? ஸோ இதெல்லாம் பேசினா நிறைய பேசிட்டே போகலாம். ஒரு சில விஷயங்கள் வந்து பேசுறது வந்து லாஜிக் இல்லாம பேசுற மாதிரி தெரியும், தப்பா பேசுற மாதிரி தெரியும். ஆனா அதை வந்து அலசி ஆராய்ஞ்சு நம்ம செக் பண்ணி பாக்குறப்ப நம்ம பயப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதுல இருக்கும் மக்களே. ஸோ இந்த காலகட்டத்துல நம்மளுக்கு இஎம்ஐ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். அண்ட் ஸ்டாக்ஸையும் நிறைய டம்ப் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு டம்ப் பண்ணாதீங்க. இப்போ நானே என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ நான் நிறைய வாங்கியும் வச்சுட்டேன், என்கிட்ட 100 கணக்கில் நான் வாங்கி வச்சுட்டேனாலும் அந்த சாரீஸ், அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் இங்கிருந்து எப்படிங்க எடுத்துட்டு போறது? அது கொஞ்சம் டஃபா இருக்கும். நீ போற காலத்துல எல்லாத்தையும் யோசிக்கணும். நம்ம வாங்கி வச்சுட்டு ரிஸ்க் எடுக்க முடியாது, பிசினஸ் இல்லையா? கண்டிப்பா ரிஸ்க் எடுக்க முடியாது. அவ்வளவு காசு எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு வெட்டியா உட்காந்துட்டு இருந்தோம்னா அடுத்து வர சீசன்ல வேற ஏதாவது மாறிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் நிதானமா ஸ்டெப்ஸ் எடுங்க. உங்களோட ஃபைனான்சியல் கிரைசிஸ் எப்படி நீங்க மீட் பண்ண போறீங்க, இஎம்ஐ எப்படி கட்ட போறீங்க, அது எல்லாத்தையும் தயவு செஞ்சு மக்களே கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணணும். தேவையில்லாம வந்து நான் எடுக்கிறதுக்கெல்லாம் இசுக்கெல்லாம் வண்டி எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்ற சமாச்சாரம்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வேற சைக்கிளா இருந்தாலும் பைசைக்கிள் யூஸ் பண்றதோ, அதாவது இது வந்து யோசிக்கணும். இது நடக்குமா அப்படின்றது அடுத்தடுத்து நிறைய கிறுக்கணுங்க. அவனுங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு அவனுங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். இப்ப நம்ம வந்து நம்மளோட யூகத்துல பேஸ் பண்ணி எதுவும் கிடையாது. அவனுங்க என்ன டிசைட் பண்ணிருக்கிறாங்களோ, என்ன நடக்கணும்னு யோசிக்கிறானுங்களோ அதுதான் நடக்க போகுது. இருந்தாலும் நம்ம வந்து வெல் ப்ரிப்பேர்டா இருந்துப்போம், எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா வச்சுப்போம். என்ன நடக்க கூடாதுன்னு நம்ம யோசிக்கிறோமா அது நடந்தாலும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்களையும் பார்த்து வச்சுக்கோங்க. சாப்பாடு அண்ட் க்ரோசரிஸ் இது சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபேமிலியை நம்ம தான் பார்த்து ஆகணும், வேற வழி கிடையாது. அண்ட் கொரோனா டைத்துல நம்ம எப்படி ஒரு கஷ்டப்பட்டோமோ அப்பயாவது அந்த பெட்ரோல் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கிடைச்சிச்சு. ஏன்னா ஒரு இந்த காலத்துல வந்து பெட்ரோல் ஒண்ணுல கை வச்சுட்டாங்க, பெட்ரோல் இந்த கேஸ் இந்த மாதிரி விஷயத்துல கை வச்சிட்டாலே டோட்டலா இன்னைக்கு அவ்வளவுதான்ற மாதிரி ஆயிப்போச்சு. முன்னாடியாவது நம்ம அம்மா அப்பா காலத்துல, எங்க காலத்திலேயே கூட வந்து விறகடுப்பு அதெல்லாம் இருந்துச்சு. ஹோட்டல்ஸ்லயே நிறைய விறகடுப்பை பார்த்துருக்குறோம் நாங்கெல்லாம் எங்க காலகட்டத்துல. ஆனா இப்ப எல்லாம் எங்கேயும் கிடையாது. சாப்பாடும் அந்த நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குற சாப்பாடும் கண்டிப்பா கிடைக்கிறது ரொம்ப டஃபா இருக்கும். இருந்தாலும் அதோட ரேட்டும் பயங்கரமா இருக்கும். ஸோ இது கண்டினியூ ஆகக்கூடாதுன்னு எல்லாமே வேண்டிப்போம். கண்டிப்பா இது அதிகபட்சமா இன்னும் அடுத்த ஒரு வாரம் இது கண்டினியூ ஆனா கூட நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். அவன் ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு கூட அந்த வாரம் ஸ்டாப் பண்ணிட்டா கூட அதுக்கப்புறம் இதெல்லாம் சரியாகிறதுக்கே இப்போ வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது. ஆனா இந்த வாரோட இம்பாக்ட் எல்லாமே நம்மளுக்கு அந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு ரொம்ப கண்டினியூ ஆகும். அதெல்லாம் நம்ம கைக்கு வந்து சேர்றப்ப அது வரைக்கும் நம்ம என்ன கஷ்டப்படணும் அப்படி எல்லாத்தையும் வந்து நிறைய யோசிச்சு வச்சுக்கோங்க. எதுவும் நடக்கக்கூடாதுன்னு வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். பட் நடந்துருச்சுனாலும் என்ன பண்ணணும் அதுக்கு வந்து வெல் ப்ரிப்பேர்டா வச்சுக்கோங்க. இந்த வீடியோ அப்பார்ட் ஃப்ரம் அவர் பிசினஸ், நானே நிறைய வெளியில போக வேண்டிய இடங்களா ஸ்டாப் பண்ணிட்டேன், டிக்கெட்ஸை கேன்சல் பண்ணிட்டேன். வெளியில போறதுக்கு நான் பிளான் பண்ணி வச்சிருந்த வெளியில வேற ஸ்டேட்ஸ்க்கு போற வச்சிருந்த டிக்கெட்ஸ் எல்லாமே
கேன்சல் பண்ணி பிளான்ஸ் எல்லாமே டிராப் பண்ணிட்டு இப்போதைக்கு நான் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் மட்டும் எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நிச்சயமா அந்த வீடியோ வந்து யாருக்கும் பயமுறுத்துறதுக்காகவோ இல்ல நம்ம பின்னாடி போயிட்டோம் பின்தங்கி போயிட்டோம் அப்படின்றதுக்கு கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் சமாளிச்சுன்னு நான் சொன்ன ஒரே விஷயம் தான், கொரோனாவே தாண்டி வந்துட்டோம், 2 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டோம். இது என்ன மிஞ்சி மிஞ்சி போனாலும் இவனுங்க என்ன சேட்டா பண்ணாலும் 6 மாசம்ன்றதுலாம் அதே தாக்கு பிடிக்காதுங்க. அது வரைக்கும் எல்லாம் வர்றதே கஷ்டம் தான். அதுக்கு மேல வந்தாலும் பார்ப்போமே என்னதான் நடக்கும். ஏன்னா நம்ம கவலைப்பட்டு ஒரு இதுவும் ஆக போறது கிடையாது. அதையும் சமாளிச்சுட்டு இருப்போம். அந்த பீரியட் அந்த காலகட்டம் வர்றப்ப அதையும் நம்ம சமாளிச்சுட்டு இருப்போம். ஸோ அந்த மைண்டோட வெல் ப்ரிப்பேர்டா இருந்துக்குங்க, சேஃப்டியா இருங்க. காசு செலவு பண்றது ரொம்ப யோசிச்சு பண்ணுங்க. கேஸ் யூஸ் பண்ணாலும் இனிமேல் நம்ம ரொம்ப யோசிச்சு தான் பண்ணணும். அண்ட் நம்ம வண்டி எடுக்கணும்னாலும் ரொம்ப யோசிச்சு தான் பண்ணணும். அதாவது என்கிட்ட இருக்கு, நஸ் இருக்கு, நான் பெட்ரோல் என் வண்டியில எல்லாம் நிறைய ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன், 2-3 டின் எல்லாம் நான் பிடிச்சி வச்சுக்கிறேன் அப்படின்றதுலாம் வேறங்க. அதாவது இன்னொருத்தருக்கு எமர்ஜென்சில தேவைப்பட வேண்டிய ஒரு பெட்ரோலை நம்ம பிடிச்சி வச்சிருந்தோம்னா அது தப்பு தானே, அது ஒரு கிரைம் தானே, அது ஒரு பெரிய குற்றம். ஸோ தேவையான அளவுக்கு நம்மளுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் வச்சுப்போம், மிச்சம் எல்லாம் நம்மளுக்கு எதுவும் வேண்டாம். நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும்தான் இருக்கணும். எல்லாத்தையும் நம்மளும் கண்டிப்பா பதுக்க கூடாது. ஒரு சில விஷயங்கள் நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னாலும் இன்கேஸ் யாரும் கேட்டாங்க வச்சாங்கன்னாலும் கொடுக்கலாம். நல்லது பண்ணீங்கன்னா அஃப்கோர்ஸ் கர்மா, நல்லது பண்ணீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் நடக்கத்தான் செய்யும் மக்களே. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க மக்களே. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், வேற எதுவும் கிடையாது. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் ஃபனி. நான் அமீர். தேங்க்யூ.